தமிழகத்துல காவல்துறையினரின் அத்துமீறல் தொடர்ந்து கொண்டே இருக்கு அப்படின்னும் மனித உயிர்களுக்கு காவல்துறை மதிப்பளிக்கல அப்படின்னும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியிருக்கு. திருபுவனத்துல கோவில் காவலாளி அஜித்குமார் குடும்பத்தினரை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொன்ன அக்கட்சியோட மாநில செயலாளர் பே சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளிச்சிருக்காரு. திமுக ஆட்சியில இதுவரைக்கும் 24 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருப்பதா அவர் குறிப்பிட்டாரு. அஜித்குமார் கொலை சம்பவத்துல உயர் அதிகாரி ஒருவர் அழுத்தம் கொடுத்திருக்காரு. அவர் யாருன்னு வெளிப்படையா அறிவிக்கப்படணும்னு சொல்லியிருக்காரு. தமிழகம் முழுவதும் தனிப்படை கலைக்கப்படுவதா டிஜிபி அறிவித்திருக்காரு. இதன் மூலமா இதுவரை எஸ்பி, டிஎஸ்பி ஆகியோர் தனிப்படை அப்படின்ற பெயரில் ரவுடி கும்பலை வச்சு செயல்பட்டு வந்திருக்கிறது தெரியுது அப்படின்னு குறிப்பிட்ட அவரு மனித உரிமைகளும் மனித உயிர்களும் எல்லாத்தையும் விட மேலானதுன்னு சொன்னாரு. அஜித்குமார் கொலை விவகாரத்துல உயர்நீதிமன்ற மதுரை கிளை தலையிட்டதுக்கு அப்புறம் தான் இந்த வழக்கு வேகம் எடுத்திருப்பதா தெரிவிச்ச அவரு இதன் தொடர்ச்சியாவே வழக்க தமிழக முதல்வர் ஸ்டாலின் சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறாரு அப்படின்னு பே சண்முகம் தெரிவிச்சிருக்காரு.